செய்கிறதா நான் வந்து இன்றைக்கி திரட்டி பாலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படின்னாக்கா 2 லிட்டர் பாலை வாங்கி வச்சு காய்ச்சி அதில் வந்து நல்லா குழம்பெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் வெல்லம் போடணும். அதுக்கப்புறம் அதை வந்து கலரணும். அதுக்கு விட்டு கலரணும் கொஞ்சம் நாள். அதுக்கு கொஞ்சம் திரிஞ்சிடும் பால். அதுக்கப்புறம் சர்க்கரை போடணும். அதாவது 2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை போடணும். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து அதில் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வச்சுட்டு இருக்கணும். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டு இருக்கணும். அந்த 2 டேபிள் ஸ்பூனையும் கொஞ்சம் ஜில்லுன்னு பால் எடுத்து அதில் நல்லா கரைச்சிட்டு இந்த சர்க்கரையும் போட்டு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த இதை ஊற்றி அந்த பைத்த மாவை அதில் ஊற்றி கலரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி இதை வந்து இந்த மாதிரி இதில் தட்டில் கொட்டி கீறலாம். இந்த மாதிரி நல்லா பில்லை போட்டு விடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. சாதாரணமாக நம்ம வந்து சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு பண்ணுவோம். பட் இது வந்து தனி ருச்சியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.